ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன். நான் என்னுடைய பதிவு இனிமேல் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் என் கணவருக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு நல்லா இருக்குது. என்னுடைய சேனலில் பார்த்தவங்க அத்தனை பேரும் என் கணவருக்காக ரொம்ப கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் எனக்கு என்னுடைய சேனலில் கமெண்ட்ஸில் எனக்கு நிறைய ஆறுதல் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. என்னுடைய கணவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ரெக்கவர் ஆகி இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த 10 நாளாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. இப்போ பதிவுக்குள்ளே போவோம். இந்த 10 நாளாக என்னுடைய செடிகளெல்லாம் நான் ரொம்ப கவனிக்காமல் இருந்தேன். ஏன்னா நான் ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து இருந்ததுனால இந்த செடிகளையெல்லாம் கவனிக்க முடியலை. நான் என்னுடைய செடிகளெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன். கட்டிங் போட்டிருந்தேன்ல, மொதல் வீடியோவில் போட்டிருந்தேன். கட்டிங் பண்ணி என்னுடைய செடிகளுக்கு அத்தனைக்கும் நான் இயற்கையான உரம் கொடுத்துருந்தேன். மண்புழு உரமும் ஆட்டு எருவும் கலந்து என்னுடைய செடிகள் அத்தனைக்கும் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய செடிகளுக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்கல. ஆனால் அந்த உரத்தை மட்டும்தான் நான் கொடுத்துட்டு அதோடு தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேனே. அதுக்கே பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் எவ்வளோ அபாரமான வளர்ச்சி. அதுக்கப்புறம் நான் என்னுடைய செடிகளுக்கு ஒரு உரம் கொடுக்கலங்க. ஆனால் அந்த உரத்துடைய எஃபெக்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக என்னுடைய செடிகள்லாம் இங்கே பாருங்களேன். எல்லோ கலர் பேரி ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள். இந்த செடிகள்லாம் சரியான வளர்ச்சியாக இருக்குதுங்க. என்னுடைய செடிகளை எவ்வளோ தான் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும், மனதுடைய வேதனைகள் நிறைய இருந்தாலும், அந்த செடிகளை பார்க்கையில் அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குங்க அந்த செடிகளாம். ஏன்னா நான் கொடுத்த உரம் அந்த ஒரே தடவை தான் கொடுத்தேன். அந்த இதுக்கே எவ்வளோ வளர்ச்சி. இங்கே பாருங்கள், என்னுடைய ட்ரீ ரோஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் புழு பாருங்களேன், எவ்வளோ பெரிய புழு உட்காந்துருக்கு. இனிமேல் இந்த புழுக்களுக்கெல்லாம் மருந்து அடிக்கணுங்க. மருந்து அடித்து என்னுடைய செடிகளையெல்லாம் நான் சரி பண்ணி கொண்டுகிட்டு வரணும். நான் நிறைய செடிகள் அப்படி புழு, ஒவ்வொரு செடியிலையும் நிறைய புழுக்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. நோய் தாக்குதலும் ஆரம்பிச்சிருச்சுங்க. செடிகள் இலையெல்லாம் மஞ்சளாக ஆகி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இலையில கருப்பு கருப்பாக புள்ளியாக அங்கே பாருங்கள். அந்த இலையெல்லாம் பாருங்களேன், மஞ்சளாக ஆகிடுச்சு பாருங்களேன். இதுக்கெல்லாம் இனிமேல் நான் மருந்து இதுக்கு கொடுக்கணுங்க. இங்கே பாருங்கள் என்னுடைய செடிகளை பாருங்கள். ஆனால் ஒரு ஆறுதல் என்ன, என்னுடைய செடிகள்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகு. இங்கேங்க இது என்னோடய பட்டன் பன்னீர் ரோஸுங்க, எவ்வளோ அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பூ எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபேண்டா கிரிகிரி, என்னுடைய ஃபேவரட்டான செடிங்க. ஃபேண்டா கிரிகிரி ரோஸு எவ்வளோ அழகாக எல்லா செடிகளுமே இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பார்த்தோன்னே தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. நமக்கு மனசில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தக்காளி பழ கலருங்க அவ்வளோ ஒரு அழகு. இந்த கலரை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபோனில் பார்க்கையில் கூட இதில் பார்க்கையில் கூட கலர் அவ்வளோவா தெரியல. ஆனால் நேரில் பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் என்னோடய ஆர்கிட் ரோஸு அப்படியே வெயிட் தாங்காமல் கவுந்து போய் கிடக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக அப்படியே கொத்தாக பூத்துருக்குதுங்க. மொத்தம் என்கிட்ட இருக்கிறது 3 கலர். ஆர்கிட் ரோஸில் 3 கலர் இருக்குதுங்க. பிங்க் கலரு, எல்லோ கலரு, ஒயிட் கலர், மொத்தம் 3 கலர் இருக்குது ஆர்கிட் ரோஸில். அந்த பக்கத்தில் இருக்கிறதான் ஒயிட் கலரு. இது பாருங்கள், இது ஒயிட் கலர் கொடி ரோஸு. இதோடைய அழகே தனி தான். இப்படி கொத்தாக பூத்துருக்கையில் அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா செடிகளுமே ரொம்ப அழகாக துளிர்த்து வந்திருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதாங்க எல்லோ ஆர்கிட் ரோஸுங்க. இது பூக்கையில் பார்த்தா எல்லோ கலரில் இருக்குது. நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் ஒயிட்டாக இருக்குது. அதோடைய பாருங்களேன் எவ்வளோ அழகான செடி, எவ்வளோ அழகாக கொத்தாக முட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் அந்த ஃபஸ்ட்டு தடவை கொடுத்த உரத்தோடு அதுக்கப்புறம் நான் உரங்கள் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இங்கே பாருங்கள் என்னுடைய பச்சை மிளகா செடியெல்லாம் ரொம்ப அப்படி இலையெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. நோய் தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கெல்லாம் மருந்து அடித்து நான் சரி பண்ணணும். இதில் நிறைய நான் பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மிளகா பாருங்கள், நல்ல நெட்டாக நல்லா அழகாக இருக்குது. இந்த மிளகா நான் ஃபஸ்ட்டு காய்ச்ச மிளகா. இது விதைக்காக விட்டுருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பாருங்களேன் பூச்சி வச்சு அழுகி கீழே விழுந்துருச்சு. விதைக்காக விட்ட மிளகா இது எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நான் 10 நாளாக வீட்டில் இல்லைன்னொடனே என்னுடைய செடிகள்லாம் அப்படி ரொம்ப இந்த மிளகாயை பாருங்கள் அப்படியே அழுகி போச்சுங்க. இதெல்லாம் நான் சரி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணணுங்க. நான் என் வீட்டில் இருந்தேன். அப்பப்போ என் பொண்ணும் எங்கள் அம்மாவும் எல்லா செடிகளையும் இங்கே ஏதோ காய விடாமல் தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அது தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டது இதுக்கே பாருங்க இந்த மிளகா செடியெல்லாம் அப்படியே இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் நான் மருந்து அடிக்கணும். ஃபங்கிசைடு, மீன் அமிலம், பஞ்சகாவியம் அதெல்லாம் தெளிக்கணுங்க. இதை பாருங்கள், நான் கீரை விதை போட்டிருக்கேன்னு சொன்னேன். இதோட கீரை விதையை பாருங்களேன், கீரை செடி எவ்வளவு ஒரு உயரமான வளர்ச்சி பாருங்கள். அவ்வளோ பூ பூத்துருச்சு. ஆனால் பூ பூத்தது சரி, நான் இதுவும் ஒரு வழி நல்லது தான். ஏன்னா இது நம்ம விதைக்கு அப்படியே வச்சிடலாம். இந்த செடியை அப்படி நான் விதை எடுக்கிறதுக்கு
அப்படி வச்சுட்டேங்க. ஏன்னா இதோட கீரைகளை எல்லாம் நான் ஆயலை. அது அப்படியே இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய உயரமாக எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதோடைய தண்டை பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருமானமான தண்டு பாருங்களேன். அது அப்படியே நான் விதை எடுக்கிறதுக்காக இதை வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ உயரமான கீரை தண்டு செடி இவ்வளோ உயரமாக வரும்னு நான் பார்க்கவே இல்லை. எல்லாமே இந்த 10-15 நாளில் உள்ளான வளர்ச்சி தாங்க இவ்வளவுமே. பாருங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த செடிகள்லாம் ஒரு வழியாக நல்லா இருக்குங்கிற ஆரோக்கியமாக இருக்கிறதுனால மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.